குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே அல்லவா? இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக புட்டுக்காக நான் வேக வச்சுருக்கேன். ஒருத்தர் சாப்பிட்ற அளவு சின்ன பாப்பாவுக்காக இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு அது ஃபேவரட்டுன்றனால அந்த புட்டு வந்து பண்ணிக்கலான்ட்டு. இட்லி மாவு காலியாச்சு. ஸோ அதனால் இந்த டிஃபன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இட்லி மாவு இருந்துச்சு. அதில் கோதுமையை கொஞ்சமாக கரைச்சி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பெப்பர் இருக்கு இல்லையா, முழு பெப்பர், ஜீரகம் ரசத்துக்கு போடுவோம்ல, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் கலந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் ஒரு 4-5 தோசைகள் வரும், 4 வரும் கண்டிப்பாக. ஸோ அது எங்கள் 2 பேர்த்துக்கும் போதுமாச்சு, 2 பேர். ஓகே, அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த புட்டுக்கு வந்து நம்ம கலக்கும் போது சக்கரை போடுவோம் இல்லையா, ஏலக்காய் அதோடு சேர்த்து இதையும் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நெய் போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கட்டியோ இல்லை வந்து காலில் லைட்டாக சிரைச்சி புண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா, புண்ணாக இல்லாமல் உள்காயமாக இருக்கிறப்ப நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசன் இது. இது என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு போடுற மஞ்சள் இருக்கு இல்லையா, பவுட்ரு, அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறமேட்டு வேறு என்ன போட்டேன், அப்புறம் இன்னொன்று எதை போட்டேன், மஞ்சள், விளக்கெண்ணெய் கொஞ்சம், வேற சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த, மறந்துடுச்சு. ஸோ வெத்தலைக்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா சுண்ணாம்பு, வயசானவங்க போடுவாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பு பாக்கெட்லேருந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன், விளக்கெண்ணெய், இது 3த்தையும் குழச்சி இந்த சூட்டு கட்டி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா ஸோ கம்மியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உள்காயமான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் போடலாம். ஓகே, இதை போட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைய ஸ்பெஷல் இதான். அங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்குது, துணி போட்டிருக்கேன். எல்லா வேலையும் ஓவர் பண்ணிட்டு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். ஹாப்பி சண்டே. பாய் பாய்.